இறந்த கணவருடைய சாம்பலத்தின்னு எலும்போடு வாழ்ந்த மனைவி மாமியாரோட பெருந்தன்மை இப்போ ஊரே கொண்டாடுது. என்னன்றது அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கைன்றது பாசம், அன்பு, உறவுகளால பின்னப்பட்டது. ஆனா அன்பு அறியாமலேயே அனாதையா வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு கணவருடைய இழப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு பேரிழப்பா இருக்கும்னு பாருங்களேன். நீயா நானா நிகழ்ச்சியில கலந்துட்ட ஒரு குடும்பத்துடைய கதை அழுத்தமான பதிவா இருந்துச்சு. போனா கணவருடைய மரணம் நிகழ்ந்து 9 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த 1.5 மாத சொர்க்கத்தை மறக்க முடியாம தவிர்த்து வாழக்கூடிய மனைவியுடைய நிலை, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மாபெரும் தியாகத்தை உலகுக்கே உணர்த்தி இருக்குன்னே சொல்லலாம். சிறு வயதுல இருந்தே ஆதரவற்ற ஒரு ஆசிரமத்துல வளர்ந்த அந்த பெண்மணிக்கு நினைவு தெரிஞ்ச முதல்ல அன்பு கிடைச்சது எட்டாக்கனியா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு குடும்பம் இல்லையான்னு ஏக்கமா இருப்பாங்களாம். தன்னுடைய கல்லூரி படிப்பை கடந்திருக்காங்க. இந்த அன்பு பற்றாக்குறை தான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்த கணவருடைய இழப்ப தாங்க முடியாம போறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அதாவது கல்லூரி சமயத்துல அவங்களுடைய கணவர் அவங்களோட வாழ்க்கையில வராரு. தன்னுடைய சகோதரியுடைய மகள பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ பெண்ணுடைய நிலையையும், படிப்பையும் பார்த்து இரக்கப்பட்டு பழக ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய அக்கா மகளுக்காக சாப்பாடு கொண்டு வரும்போதெல்லாம், தன் தாய்கிட்ட கேட்டு இந்த பொண்ணுக்கும் தனியா சாப்பாடு கொண்டு வருவாராம். கொஞ்சம் கொஞ்சமா பழகி அன்பு பாசமா மாறி 2 பேருமே திருமணம் செஞ்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அன்புனா என்னன்னு தெரியாத அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு அப்புறமா கிடைச்ச அந்த அன்பு ஒரு பெரிய வரமா இருந்திருக்கு. ஒரு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்லாவே அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்திருக்கு. இப்படி இத்தனை வருஷம் அன்பு இயக்கத்தையுமே ஒரே நேரத்துல மொத்தமா கொட்டி தீர்க்கிற சமயத்துல முதல் கணவர் வாழ்வுல அன்பு அனுபவிக்க முடியாம இறந்தும் போயிடுறாரு. அவங்களுடைய கவனிப்பு, பாசம் எல்லாம் கணிசமா குறைஞ்சு போயிருது. மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராங்க. இந்த அன்பு, பாசத்துக்கு வெறும் 1.5 மாதம் மட்டும் தான் ஆயுள் இருந்திருக்கு. ஏன்னா அப்புறமா தீபாவளிக்கு மனைவிக்கு புடவை வாங்க போற சமயத்துல ஆக்சிடென்ட். 9 வருஷம் மனைவியால மீண்டு வர முடியல. கணவருடைய மரணத்துக்கு அப்புறமா அந்த பெண் உடைஞ்சு போனது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்காங்க. தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ மாமனார் இருக்காரு இல்லையா? அவங்களுடைய குடும்பம் நகைய வித்து 1 வாரம் மருத்துவமனையில போராடி அவங்கள காப்பாத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவருடைய சாம்பல் இருக்கு இல்லையா? அந்த எலும்பு எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடுத்து வச்சிருந்திருக்காங்க. தன்னுடைய கணவரோட இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இடுகாட்டுக்கு போயிட்டு அந்த கணவரின் சாம்பல உடல் முழுவதும் பூசிக்கிட்டு, சாம்பல தின்னுட்டு, தலைவிரி கோலமா அங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ அக்கம் பக்கத்தினர்லாம் அந்த பொண்ண வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா கைய வெட்டுறது, கால வெட்டுறது, இந்த மாதிரி நெறைய வேண்டாத வேலை எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. பாசத்துக்காக ஏங்குன ஒரு பொண்ணு சொல்லப்போனா. இப்போ இவ்ளோ பிரச்சனை நடக்கும்போது அவங்க கணவருடைய தம்பி இவங்களுக்கு நிலைய மாத்தணும்னு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை குடுத்திருக்காரு. அண்ணனுடைய பாசத்த பார்த்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கைய பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவர உடைஞ்சு போகாம இன்னும் அரவணைப்பா பார்த்துட்டு வராங்க. இவ்ளோ பெரிய துயரத்தையும், நினைவுகளையும் தாண்டி ஒரு பெண்ண மனைவியா ஏத்துக்கிட்டு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வெற்றி இருக்கு இல்லையா? அது உண்மையிலேயே பெருசு. இந்த தியாகம், அன்பு நிறைந்த குடும்பம் தான் நீயா நானா மேடையில நிகழ்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. அடிக்கடி நீங்க லூசுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பேச விடுவீங்க. அதுக்கு இந்த மாதிரி நபர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசினா நல்லதாவது நடக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க.